ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஃபிஷ் தந்தூரி பண்ணியிருக்கேன். ஃபிஷ் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாரா ஜோன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாரா ஜோன் சரண்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃபிஷ் தந்தூரி. இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஃபிஷ் தந்தூரி செய்கிறதுக்கு 2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். இந்த மீனில் அங்கங்கே நம்ம கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம தடவுற மசாலா எல்லாமே இந்த மீனுக்குள்ளே இறங்கும். இப்போ நான் கீறிக்கிறேன். நல்லா அரிஞ்சாச்சு. இப்போ மீனில் தடவுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் காரத்தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா இதை கலந்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தண்ணியை சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா மசாலா உள்ளே இறங்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ வாங்க, இப்போ இந்த மசாலாவை மீனில் நல்லா தடவிக்கலாம். அந்த கீரி விட்டதுக்கு நடுவில் நல்லா மசாலாவை தடவிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மீனில் படுற அளவுக்கு தடவிக்கோங்க. இப்போ முன்னாடி தடவியாச்சு, பின்னாடி திருப்பி அதே மாதிரியே நல்லா தடவிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக தடவியாச்சு. பாருங்கள் எப்படி தடவிருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் தந்தூரி ஃபிஷ் பண்ணுறதுக்காக செங்கலில் அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள விறகை வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த மீனை வேக வைக்கிறதுக்காக நம்மளுக்கு மேலே ஒரு செட் ஆகிற மாதிரி ஒரு ரேக் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் எடுக்கிற ரேக்கை தான் யூஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். அந்த ரேக்கில் நம்ம கொஞ்சம் ஆயில் தடவி மேலே வச்சுக்கலாம். அப்போ தான் மீன் வந்து அதில் ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா ரேக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா தடவி வச்சுருக்க மீனை வந்து அதில் வச்சுக்கலாம். வச்சாச்சு, மீனை வச்சாச்சு. இப்போ அந்த நெருப்பு சூட்லேயே வந்து மீன் நல்லா வெந்துடும். அது ஒரு 10 நிமிஷம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா மீன் வெந்து வந்துட்டுருக்கு. வாசனை லைட்டாக வர ஆரம்பிக்குது. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? நம்ம குட்டி சார் வேறு இப்போ சத்தம் போட்டுகிட்டே இருக்காரு என்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் அவரை காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க வாங்க வாங்க.
பாருங்க ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு ஹாய் அங்க பாரு அப்பா அங்க பாரு நெருக்கியே பாக்குறான்ல அப்பு ஹாய் சொல்லு ஹாய் 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 சொல்லுங்க ஹாய் 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 ஊ ஹாய் ஹாய் அங்க 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 மீன் சாப்பிடலாமா ஹாய் 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 திருப்பி போட்டுக்கலாம் நீங்க அங்க போயிடுங்க நெருப்படும் அங்க போயிடுங்க இப்போ ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு ஒன் சைடு வெந்துருச்சு அதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னுட்டு நல்லா அந்த ஃபிஷ்ஷோட தோல் எல்லாமே வெளியே வர அளவுக்கு வெந்துருச்சு இப்போ ஃபிஷ்ஷு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு வாங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றியாச்சு கொஞ்சமாக ஆனியன் வச்சு இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பரான சுவையான ஃபிஷ் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் பாருங்க எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப சுவையா இருக்கு டேஸ்டா வந்திருக்கு இந்த மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க